உலக தரத்தில் உள்ள ஒரே இந்திய வீரர் இவர்தான், வெளிப்படையாக பேசிய ரிக்கி பாண்டிங். சர்வதேச கிரிக்கெட்டில் அடுத்தடுத்து 2 உலக கோப்பையை வென்று சாதனை படைத்தவர் ஆஸ்திரேலியா ஜாம்பவான் ரிக்கி பாண்டிங். இவரது தலைமையிலான ஆஸ்திரேலியா அணியில் இருந்து வீரர்கள் இன்றும் இந்திய ரசிகர்களால் மறக்க முடியாது. அதிலும் கிளென் மெக்ராத், ஃப்ரெட்லி, கில்லஸ்பி போன்ற துல்லியமான வேகப்பந்து வீச்சாளர்களை ஆஸ்திரேலியா அணி கொண்டிருந்தது. ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் என்று 2 வடிவங்களிலும் மெக்ராத் தனி ஆளாக ஆதிக்கம் செலுத்தி வந்தார். அவருக்கு பின் அனைத்து வடிவங்களிலும் ஆதிக்கம் செலுத்தும் பவுலரை சர்வதேச கிரிக்கெட் காணவில்லை. இந்த நிலையில் ஆஸ்திரேலியா ஜாம்பவான் ரிக்கி பாண்டிங் பேசுகையில், கடந்த 5 முதல் 6 ஆண்டுகளில் 3 வடிவங்களிலும் மிகச்சிறந்த பவுலராக விளங்கி வருபவர் பும்ரா மட்டும்தான். 2 ஆண்டுகளுக்கு முன் பும்ராவுக்கு காயம் ஏற்பட்ட போது பலரும் அவரால் கம்பேக் கொடுக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினர். ஆனால் முன்பை விடவும் இன்னும் சிறப்பாக பும்ரா வந்துள்ளார். எந்த ஒரு பவுலரையும் அறிய வேண்டும் என்றால் எதிரணி பேட்ஸ்மேன்களிடம்தான் அவரை பற்றி விசாரிக்க வேண்டும். நான் எப்போது பேசினாலும் பும்ராவை அவர்கள் ஒரு கொடுங்கனாகவே சொல்கிறார்கள். அவர் கைகளில் பந்து இருக்கும் போது என்ன நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. ஸ்விங், வேகம், இன்ஸ்விங்கர், அவுட் ஸ்விங்கர் என்று அத்தனை செய்ய முடியும். T20 உலக கோப்பை தொடரில் பும்ராவின் பவுலிங்கை பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அவரின் வேகத்தில் எந்த குறைபாடும் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவரின் பவுலிங்கில் துல்லியம் அதிகரித்துள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் ரவிச்சந்திரன் அஸ்வின், நேதன் லயன், கம்மின்ஸ் உள்ளிட்டோராலும் துல்லியமாக வீச முடிந்தாலும் பும்ராவிடம் உள்ள வெரைட்டி மற்றவர்களிடம் குறைவு என்பதுதான் அவரை இன்னும் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. ரிக்கி பாண்டிங்கின் பாராட்டு காரணமாக அவர் மும்பை அணியின் பயிற்சியாளராக வர வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.